செங்கோட்டையெல்லாம் ஆளுநர் அந்த மாப்பிள்ளை வந்திருக்கிறாங்க, பொண்ணோடு வந்திருக்கிறாங்க. எங்க போயிட்டானே தெரியலையா? ஏன்னா ரமேஷ், ஏப்பா மாப்பிள்ளையோட பார்க்க வந்திருக்காங்க, நீ என்னப்பா வந்து பொண்ணெல்லாம் வந்து இங்க வந்து படுத்துருக்கிறா? நீ மாப்பிள்ளையோட பார்க்கலாம், கல் இருக்கு, நீ கருப்பு கோழி ரெடி பண்ணு, வறுவல் போடுவோம், சாப்பிடுவோம். அந்த சுகத்தை முதல்ல அனுபவிச்சு போட. நீ எதையுமே அனுபவிக்க மாட்டேங்கிற. கல் இருக்குது, கருப்பு கோழி ரெடி பண்ணு, வறுவல் போடலாம், சாப்பிட்டு நாளைக்கு பொண்ணை பார்க்கலாம். போய் வேலையை பாருண்ணா. நீ கோழியை பிடிச்சி பொசுக்குண்ணா முதல்ல. ஏப்பா பொண்ணோட நான் இதெல்லாம் விட்டா கூட நாளைக்கு வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம்ப்பா. பொண்ணோட விட்டு அப்புறம் உன்னை வந்து இந்த பொண்ணு இல்லை, இன்னொரு பொண்ணு பார்த்துக்கலாம். நீ போய் கருப்பு கோழி ரெடி பண்ணா மோலாஜா. ஜாலியாக வறுப்போம், சாப்பிடுவோம், நிம்மதியாக ஜாலியாக இருப்போம். போப்பா, நீ எல்லாம் என்னைக்குமே இதெல்லாம் பண்ண முடியாது. போ உங்களுக்கெல்லாம் அனுபவிச்சு பாருண்ணா. அந்த கருப்பு கோழி சாப்பிட்டு பாரு, கல்லை குடிச்சு பாரு, அப்போ சரி அந்த சுகம் உனக்கு. ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. அவன் எங்கே போனானே தெரியல. வீட்டுக்கு வேறு ஆள் மாற்ற ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேயா போய் படுத்துக்கிட்டான், எங்கே இருக்கானே தெரியுமா? நீங்கள் ரமேஷ், என்னப்பா வீட்டுக்கு ஆள் மாற்ற ஆள் வந்துக்கிட்டே இருக்கு, நீ என்ன அங்கே வரதாட்டம் மொத்தம் மலர்ந்து பிடிச்சி படுத்துக்கிட்டே இருக்கிறா? நீ எங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு எங்கன்னா போகிற மாதிரியா இருக்குது. பயங்கரமாக 102 டிகிரி வெயில் அடிக்குது. என்ன பண்ணுறது? அதான் அப்படியே கல் கிடச்சிது, சாப்பிட்டு அப்படியே அசால்ட்டாக படுத்துட்டேன். ஏப்பா கவனன்னு கொண்டான மாதிரியே காலையில் எழுந்திரிச்சு காலையில் மாடெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு காலையில் கல்லை குடிச்சுப்புட்டு இப்படி கட்டலில் மலாந்து படுத்துருந்தீங்கன்னா எப்படி நீ முன்னுக்கு வர்றதோ? உனக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணுறது? இதைத்தானே நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கே காட்டை விற்று கல்லை குடித்தாலும் கவனம் தானே. போப்போ அந்த நாட்டுக்கோழிகள் வறுத்து வை பார்க்கலாம், சாப்பிட்லாம். பசிக்குது, போட்டு சீக்கிரம் வறுத்து வை, சாப்பிட்லாம். எப்படிதான் உருப்படியோ தெரியலப்பா. நானும் சொல்லி சலிச்சு போச்சு. கேட்டால் ஜோசிக்காரன் உன்னை ஏமாத்திரம் நல்லா ஏமாற்றி காசு வாங்கிக்கிறான். இப்படி கல்லை குடிச்சு கூட மலாந்து கொடுத்துக்கிறேன். உனக்குலாம் எப்படி தான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு தெரியலப்பா. பார்த்துக்கலாம்.